உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. முக்கிய செய்திகள். கொரோனா தடுப்பூசி தயாரிப்பதில் உலக நாடுகள் தீவிரம். இந்தியா சீனாவுடன் கூட்டணி அமைக்க ரஷ்யா முடிவு. சசிகலா விரைவில் விடுதலை என்ற தகவலால் பரபரப்பு. அதிமுகவில் மாற்றம் வராது என முதலமைச்சர் உறுதி. மக்கள் நலனை அலட்சியம் செய்யும் அரசியல் நாடகம். எடப்பாடி இரட்டை வேடம் போடுவதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 12 ஆண்டுகளும் அரசு பள்ளியில் படிக்காவிட்டால் உள் ஒதுக்கீடு கிடையாது. மாணவி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிரடி. தனியார் கல்லூரிகளைப் போல கட்டண வசூல். அரசு மருத்துவக் கல்லூரிகள் மீது பெற்றோர் புகார். வணக்கம். வணக்கம். இந்தியா சீனாவுடன் இணைந்து கொரோனா தடுப்பூசி ஆய்வு மற்றும் தயாரிப்புக்கான பணிகளில் ஈடுபட உள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். சீனாவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் ஆண்டை நிறைவு செய்துள்ளது. இந்த ஆண்டில் உலகம் முழுவதும் பரவி 5.5 கோடிக்கும் மேற்பட்டோரை பாதிப்புக்குள்ளாக்கி 13,28,000க்கும் அதிகமானோரை அந்த வைரஸ் காவு கொண்டுள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் தொற்று இன்னும் குறையாத நிலையில் தொற்று குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பிய ஐரோப்பிய நாடுகளில் 2ஆம் அலை வீச தொடங்கியிருப்பது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வர இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தடுப்பூசி கண்டுபிடிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இதில் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பூசி பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு மக்கள் பயன்பாட்டுக்கு தயார் நிலையில் இருப்பதாக அந்நாடு அறிவித்துள்ளது. இந்த தடுப்பூசி 92% அளவுக்கு பலன் தரக்கூடியது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் 12வது பிரிக்ஸ் மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஸ்புட்னிக் தடுப்பூசி கொரோனாவை தடுக்கும் வல்லமை பெற்றது, பாதுகாப்பானது என்று கூறினார். இந்த தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்ய பிரேசில் மற்றும் இந்தியாவுக்கு ரஷ்யா நிதி உதவி செய்வதாக அவர் கூறினார். Участники БРИКС смогли оперативно отреагировать и принять конкретные меры в борьбе с пандемией. Отмечу, что Российским фондом прямых инвестиций заключены соглашения с индийскими и бразильскими партнерами о проведении клинических испытаний вакцины «Спутник Ви» с фармкомпаниями в Китае и Индии об открытии на территории этих стран центров производства нашей вакцины. Причем не только для собственных потребностей, но и для третьих стран. இதனிடையே ஜெர்மனியின் பயோன்டெக் நிறுவனமும் அமெரிக்காவின் ஃபைசர் நிறுவனமும் இணைந்து கண்டுபிடித்த கொரோனா தடுப்பு மருந்து இறுதி கட்ட பகுப்பாய்வு தரவுகளின்படி 95% திறன் வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 170 பேருக்கு தடுப்பூசி மருந்தை செலுத்தி பரிசோதனை செய்ததில் 95% வெற்றி பெற்றுள்ளதாகவும் அமெரிக்க தடுப்பு மருந்து அமைப்பிடம் ஒப்புதல் பெற திட்டமிட்டுள்ளதாகவும் மருந்து தயாரிக்கும் நிறுவனம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல சீனாவின் சினோவான் பயோடெக் நிறுவனம் தயாரித்து வரும் தடுப்பூசி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் 2 தடுப்பூசிகள் இறுதி கட்ட பரிசோதனையில் உள்ளதாகவும் அவை தயாரானவுடன் முதல் கட்டமாக இந்தியாவில் அடுத்த ஆண்டு ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் 25 கோடி முதல் 30 கோடி பேருக்கு போடப்படும் என்றும் கூறியுள்ளார். ஒரே நாளில் 1 கோடி குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1714 பேருக்கு தொற்று உறுதியானதை அடுத்து கொரோனா பாதிப்பு 7,63,000 கடந்துள்ளது. பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் நேற்று வெளியிட்ட செய்தி அறிக்கையில் வெளி மாநிலங்களிலிருந்து திரும்பிய 10 பேர் உட்பட 1714 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 7,63,282 அதிகரித்துள்ளது. நேற்று 66,244 பேர் உள்பட இதுவரை 1,09,82,766 பேருக்கு தொற்று பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. 2,311 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து கொரோனாவிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 7,37,281 அதிகரித்துள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் 10 பேர், அரசு மருத்துவமனைகளில் 8 பேர் என 18 நோயாளிகள் உயிரிழந்ததை அடுத்து கொரோனாவுக்கு பலியானோர் எண்ணிக்கை 11,531 அதிகரித்துள்ளது. தற்போது 14,470 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றைய பாதிப்பை பொறுத்தவரை அதிகபட்சமாக சென்னையில் 479 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக அரியலூர் மாவட்டத்தில் ஒரே ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளார். 2 நாட்களாக தொற்று பதிவாகாமல் இருந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் புதிதாக 2 பேர் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர்.
திருமதி சசிகலா சிறையில் இருந்து வெளியே வருவது அதிமுகவில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு 313 பேர் மருத்துவ படிப்பில் சேர்ந்திருப்பதாக தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திருமதி சசிகலா விரைவில் விடுதலையாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் அவரது விடுதலை அதிமுகவில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். என்ன மாற்றம் ஏற்படாது நீங்க சொல்லுங்க. எங்களை பொறுத்தளவுக்கு எந்த மாற்றம் ஏற்படாது, எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் கொள்கை முடிவு என்று கூறிய பழனிசாமி, நாட்டிலேயே நீட் தேர்வை எதிர்த்து போராடும் ஒரே மாநிலம் தமிழகம்தான் என்று தெரிவித்தார். தான் கிராமத்தில் இருந்து வந்ததால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு அளித்ததற்காக உண்மையிலேயே பெருமை கொள்வதாக அவர் கூறினார். மக்கள் நல திட்டங்களில் கூட அரசியல் நடத்தும் அதிமுக அரசு பல பிரச்சனைகளில் இரட்டை வேடம் போடுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழகம் மீட்போம் சட்டப்பேரவை தேர்தல் சிறப்பு பொதுக்கூட்டம் மற்றும் கட்சி முன்னோடிகளுக்கு பொற்குழி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காணொலி மூலம் திரு ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு உரிய உதவிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். தூத்துக்குடிக்கு போன அவரை வழிமறிச்சு மாரீஸ்வரிங்கிற ஒரு சகோதரி மாற்றுத்திறனாளி மனு கொடுத்திருக்கிறார். அவருக்கு 1 மணி நேரத்தில் பழனிசாமி வேலை கொடுத்தாராம். உங்க நாடகத்தின் மூலமாக ஒரு தமிழ் சகோதரிக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதுல உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த குடும்பத்தினர் முதலமைச்சரை மொத்தமா சந்திக்கணும்னு கேட்டப்போ முதலமைச்சரையே அவங்களை சந்திக்கல. தங்களது குடும்பத்துக்கு தகுதிக்கு ஏற்ற படிப்புக்கு ஏற்ற வேலை தரணும்னு 10 முறைக்கு மேல மனு கொடுத்து ஏன் வேலை தரல? தர்மபுரியில் வேளாண் கல்லூரி மாணவிகள் ஹேமலதா, கோகிலவாணி, காயத்ரி ஆகியோர் எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் கொலையாளிகளை விடுதலை செய்த எடப்பாடி அரசு இரட்டை வேடம் போடுவதாக திரு ஸ்டாலின் கூறினார். வேளாண் கல்லூரி மாணவிகள் 3 பேரையும் பேருந்துலேயே வச்சு எரிச்சு கொண்ட கொடூர சம்பவம் இன்னமும் ஆறாத வடுவாகத்தான் எல்லோரு மனசுலையும் பதிஞ்சிருக்கு. அந்த கொலையாளிகளை எடப்பாடி பழனிசாமியோட அரசு விடுதலை செஞ்சுச்சு. ஆனா பேரறிவாளன் உள்ளிட்டோரை விடுதலை பண்றதுக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி மௌனம் காப்பது ஏன்? ஆக இரட்டை வேடம் போடுவது என்ன காரணம்? தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் குடிநீர் பிரச்சினைக்காக திமுக ஆட்சி கொண்டு வந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை அதிமுக அரசு தாமதப்படுத்தி அரசியல் செய்ததாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த தமிழகம் மீட்போம் பொதுக்கூட்டத்தில் அரூர், தீர்த்தமலை, ஈச்சம்பாடி, மொரப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் காணொலி மூலம் திமுகவினர் கலந்து கொண்டனர். அரசு பள்ளியில் முழுமையாக படிக்காத மாணவர்கள் 7.5% உள் ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேர முடியாது என்று உயர்நீதிமன்றம் அதிரடியாக தெரிவித்துள்ளது. 2020-21 ஆண்டு மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டதில் 7.5% உள் ஒதுக்கீடு மூலம் அரசு பள்ளியில் படித்த 313 மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நேற்று தொடங்கிய முதல் நாள் கலந்தாய்வில் 235 இடங்கள் நிரம்பியதாக மருத்துவ மாணவர் சேர்க்கை செயலாளர் திரு செல்வராஜ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 7.5% உள் ஒதுக்கீட்டில் இடம் ஒதுக்க கோரி தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள பள்ளியோடை கிராமத்தைச் சேர்ந்த மாணவி அர்விகா தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக மாணவியின் தந்தை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் பள்ளியோடை கிராமத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தனது மகள் படித்து வந்ததாகவும் குடும்ப வறுமை காரணமாக மனைவியின் ஊரில் 6ஆம் வகுப்பு படித்ததாகவும் தெரிவித்துள்ளார். மனைவியின் ஊரில் அரசு பள்ளி இல்லாததால் சிலர் அளித்த உதவியின் மூலம் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்ததாகவும் பின்னர் சொந்த ஊரில் 7ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்வில் பள்ளியில் முதல் மாணவியாகவும் 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்களும் எடுத்து தேர்ச்சி அடைந்த அர்விகா நீட் தேர்வில் 270 மதிப்பெண்கள் பெற்றுள்ளதால் அரசு அறிவித்துள்ள 7.5% உள் ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேர்க்க கோரியுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு கிருபாகரன், திரு புகழேந்தி ஆகியோர் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள 7.5% உள் ஒதுக்கீடு அரசு பள்ளியில் முழுமையாக பயின்ற மாணவர்களுக்கு மட்டுமே என்பதால் இந்த மாணவி உள் ஒதுக்கீட்டில் உரிமை கோர முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். அரசு கையகப்படுத்திய சிதம்பரம், ஈரோடு மருத்துவக் கல்லூரிகளில் தனியார் கல்லூரிகளுக்கு இணையாக கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறை மருத்துவக் கல்லூரி ஆகிய 2 கல்லூரிகளையும் தமிழக அரசு கையகப்படுத்தியுள்ளது. இதில் சிதம்பரம் ராஜா முத்தையா கல்லூரியில் படிக்க 2020-21ஆம் ஆண்டுக்கான கட்டணத்தை 5,44,000 ரூபாயாக அரசு நிர்ணயித்துள்ளது. இந்த கட்டணமானது தனியார் கல்வி கட்டணத்திற்கு நிகரானது என்று தெரிவித்துள்ள பெற்றோர் இதனை அரசு கல்லூரி கட்டணமான 13,600 ரூபாயாக குறைத்து அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மகள் ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு. லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணா. லாஸ்ட் இயர் 4 lakhs ஃபீஸ் பே பண்ணியிருந்தோம். அது கவர்மெண்ட் ஆக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 5.4 காலேஜ்லேருந்து ஃபீஸ் கேட்குறாங்க. எங்களால் கட்ட முடியாது. இந்த பேண்டமிக்கில் நாங்கள் எல்லாமே ரொம்ப சஃபர் ஆகிருக்கோம். பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஃபீஸே 4 எங்களால் கட்ட முடியாது. இப்போ 5.4 கட்டணுன்றாங்க. தயவுசெய்து மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுக்கு இந்த வருஷம் எங்களுக்கு கவர்மெண்ட் ஆக்கி எங்களை ஃபீஸ் கம்மி பண்ணி கவர்மெண்ட் ஃபீஸை ஆக்கி கொடுக்கணுன்ட்டு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பெருந்துறை மருத்துவக் கல்லூரி கல்வி கட்டணம் 3,45,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை 13,600 ரூபாயாக அரசு குறைக்க வேண்டும் என்று சமூக சமத்துவத்துக்கான மருத்துவர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி, பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மாணவருடைய கல்வி கட்டணத்தையும் 13,600 ரூபாயாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படக்கூடிய வகையில் தமிழக முதல்வர் செய்ய வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தனியார் மருத்துவக் கல்லூரிகளை கைப்பற்றி அவற்றை அரசு கல்லூரிகளாக செயல்படுத்தும் தமிழக அரசு கல்வி கட்டணத்தை நிர்ணயம் செய்வதிலும் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று டாக்டர் ரவீந்திரநாத் வலியுறுத்தினார். சென்னை மெரினா கடற்கரையை பொதுமக்களுக்கு திறந்து விடுவது குறித்து வரும் 30ஆம் தேதிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மெரினாவில் உள்ள மீன் அங்காடிகளை முறைப்படுத்தவும் கடற்கரையை தூய்மைப்படுத்தவும் கோரி தொடரப்பட்ட வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. இவ்வழக்குகள் நீதிபதிகள் திரு வினீத் கொத்தாரி, திரு ரமேஷ் அமர்வில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது மெரினா கடற்கரை பொதுமக்களுக்கு எப்போது திறக்கப்படும் என்று அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர். திரையரங்குகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மெரினாவை மக்களுக்கு திறந்து விடுவதில் தாமதம் ஏன் என்று வினவிய நீதிபதிகள் அரசு முடிவெடுக்காவிட்டால் நீதிமன்றமே முடிவெடுக்கும் என்று எச்சரித்திருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு ராஜகோபால் மெரினா கடற்கரையை திறக்க மாநகராட்சி சார்பாக அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மெரினாவை திறப்பது அரசின் கொள்கை முடிவு என்றும் அவர் தெரிவித்தார். இதையடுத்து மெரினா கடற்கரையை திறப்பது குறித்து 30ஆம் தேதிக்குள் அரசு முடிவெடுக்காவிட்டால் உயர்நீதிமன்றம் முடிவெடுக்கும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். வழக்கு விசாரணையை டிசம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த அவர்கள் கடற்கரையில் தள்ளுவண்டிக்கான டெண்டர் நடவடிக்கைகளை தொடர அனுமதித்து உத்தரவிட்டனர். தர்மபுரியில் இருசக்கர வாகனங்களை ஓட்டிச் சென்ற சிறுவர்கள் பொறுப்பற்ற தனத்தால் விபத்தில் சிக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமிகள் இருவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் சாலையை கடக்க முயன்ற போது இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த 17 வயது சிறுவன் அவர்கள் மீது பயங்கரமாக மோதினான். வாகனம் மோதி தூக்கி எறியப்பட்டதில் படுகாயமடைந்த 3 பேரையும் அதியமான் கோட்டை காவல்துறையினர் மருத்துவமனையில் சேர்த்தனர். பதற வைக்கும் இந்த விபத்து காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சூரிய ஒளியில் இயங்கும் நடமாடும் சலவை பெட்டியுடன் கூடிய வாகனத்தை கண்டுபிடித்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த பள்ளி மாணவிக்கு மத்திய அரசின் பால் சக்தி புரஸ்கர் விருது கிடைத்துள்ளது. வேங்கிக்கால் பகுதியைச் சேர்ந்த தனியார் பன்னாட்டு பள்ளி மாணவி வினிஷா உமாசங்கர் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் நிலக்கரியை பயன்படுத்தும் சலவை பெட்டிக்கு மாற்றாக சூரிய ஒளியில் இயங்கும் சலவை பெட்டியுடன் கூடிய நடமாடும் வண்டியை வடிவமைத்துள்ளார். அதற்காக 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான மத்திய அரசின் பால் சக்தி புரஸ்கர் விருது மாணவிக்கு வரும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படுகிறது. கரியை கம்ப்ளீட்டா நிறுத்துறதுக்காக தான் இந்த ஐடியாவை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ சோலார் பேனல்லேருந்து எலக்ட்ரிசிட்டி போய் பேட்டரியில் ஸ்டோர் ஆகிட்டு அப்புறமா அயனுக்கு போகும். அதனால இதை வாங்கினாங்கன்னா எந்த செலவும் இல்லை. கரிக்காக காசும் கொடுக்க தேவையில்ல, எலக்ட்ரிசிட்டிக்காகவும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாமே ஒரு அயனிங் கார்ட்டில் இருக்குது. இதை வாங்கினாங்கன்னா ஒரு 7-8 வருஷம் கண்டினியூஸாக வேற செலவு எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த கண்டுபிடிப்புக்காக ஸ்வீடன் நாட்டின் குழந்தைகளுக்கான பருவநிலை மற்றும் சுற்றுச்சூழலியல் விருது மற்றும் பரிசை வினிஷா வென்றுள்ளார். கடந்த ஆண்டு டாக்டர் APJ அப்துல் கலாம் இக்னைட் விருதையும் அவர் பெற்றுள்ளார்.
சாதனை மாணவிக்கு பிரதமர் திரு மோடி, முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளம் தலைமுறைக்கு ஊக்கம் தரும் வகையில் ஆக்கமிகு படைப்பினை உருவாக்கி இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் மாணவி வினிஷா பெருமை சேர்த்துள்ளதாக திமுக தலைவர் திரு ஸ்டாலின் முகநூலில் பாராட்டி பதிவிட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நாக சதுர்த்தியையொட்டி பெரிய சேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் வலம் வந்தார். தீபாவளி நோன்பு முடிந்து 5ஆம் நாளில் நாக சதுர்த்தி விழா ஏழுமலையான் கோயிலில் கொண்டாடப்படுவது வழக்கம். இதையொட்டி நடைபெற்ற வீதி உலாவில் பெரிய சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மலையப்ப சுவாமி காட்சி அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள தேவத்தம்மன் கோயிலில் நாக சதுர்த்தி விழா எளிமையாக நடைபெற்றது. மலர் அலங்காரத்தில் ஜொலித்த தேவத்தம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி அண்ணாமலையார் கோயிலின் காவல் தெய்வமான பிடாரி அம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளினார். 5ஆம் பிரகாரத்தில் கோயில் ஊழியர்கள் பிடாரி அம்மனை சுமந்தவாறு வலம் வந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் நிரம்பி வழியும் அரும்பாவூர் பெரிய ஏரியில் எந்நேரமும் உடைப்பு ஏற்படக்கூடும் என்று விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பச்சைமலை நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்ததால் நிரம்பி வழியும் பெரிய ஏரியை காண ஏராளமானோர் குடும்பத்துடன் வருகின்றனர். அணையிலிருந்து நீர் வெளியேறுவதை ரசிக்கும் சிறுவர்கள் அப்பகுதியில் விளையாடி மகிழ்கின்றனர். 2 நாளா மழை தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால ஏரி வலிஞ்சு நிறையுது. அதனால ஃப்ரெண்ட்ஸோட வந்து நாங்களாம் ஜாலியாக குளிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாலும் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1930ஆம் ஆண்டு இப்பகுதியில் அமைக்கப்பட்ட நீர் மேலாண்மை மராமத்து இன்றி பாழாகி வருவதால் கடந்த 10 ஆண்டுகளாக பச்சை மலையில் பொழியும் மழை நீர் ஏரிகளுக்கு செல்லாமல் வீணாக கடலில் கலப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். ஏரிகள் தூர்ந்து போயுள்ள நிலையில் ஆபத்து ஏற்படும் சூழல் உள்ளதாக அவர்கள் அச்சத்துடன் கூறினர். இப்போ வர தண்ணி பூரா ஏரிக்கு வந்துச்சுன்னா அந்த கொள்ளளவுக்கு மேலே போகும்போது அது உடஞ்சி ஊரை பாதிக்கிற அளவுக்கு இப்போ சூழ்நிலையில் இருக்குது. அதுக்கு அடுத்தது வர தண்ணி ஏரிக்கும் போக மாட்டேங்குது. சித்தேரிக்கு வந்து பெரிய ஏரி ரொம்பிருச்சு இப்போ. ஆனால் சித்தேரிக்கு போகலை. வழியிலேயே கதவணை இல்லாமலோ இல்லை அதை வந்து அந்த அணையை உயர்த்தாமலோ அந்த தண்ணி பூரா வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. தடுப்பணையாக அடுக்கப்படும் மணல் மூட்டைகளை வெள்ள நீர் அடித்துச் சென்று விடுவதாக கூறிய அப்பகுதி மக்கள் தடுப்பணை அமைக்க வலியுறுத்தினர். ஒவ்வொரு வருஷமும் இது உபரி நீர் நிறைய கடலுக்கு தேவையில்லாமல் போகுது. இதை சரியான முறையில் கதவணை போட்டு தடுத்தோன்னு சொன்னால் சித்தேரி இன்னும் சீக்கிரமாக நம்ம தண்ணி லைட்டாக வாசி இப்படி வருது. இன்னும் தண்ணி கொஞ்சம் கூட வந்துச்சுன்னா தண்ணி நிறையா கடலுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். இதை நல்லா முழுக்க அடைச்சி திரும்ப காங்கிரீட் சேவர் கொண்டு அடைச்சி கதவணை போட்டு தண்ணியை முழுமையாக கரெக்டாக சித்தேரி கொண்டு போகணும் சார். சித்தேரி 40 ஆண்டுகளுக்கு முன் திருச்சி மாவட்டத்தின் நெற்களஞ்சியமாக அரும்பாவூர் பகுதி பெயர் பெற்றிருந்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். நீர் மேலாண்மையை அரசு மேம்படுத்தினால் 900 ஏக்கர் பரப்பளவுள்ள 7 பாசன ஆயக்கட்டு ஏரிகள் நிரம்பி 25 கிராமங்கள் நீராதாரம் பெறுவதோடு விவசாயமும் செழிக்கும் என்று அவர்கள் கூறினர். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் மருந்து கடையை ஒரு கும்பல் அடித்து நொறுக்கிய காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. குமார் என்பவரது மருந்து கடையில் மருந்து வாங்கிய ஒருவர் விலை அதிகமாக உள்ளதாக கூறி தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. கடை ஊழியரின் பதிலால் சமாதானம் அடையாத அந்த நபர் 20 பேரை திரட்டி வந்துள்ளார். கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்களை அந்த கும்பல் தாக்கியதோடு கடையை அடித்து நொறுக்கியுள்ளனர். இந்த காட்சிகள் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளன. தாக்குதலில் காயமடைந்த கடை உரிமையாளர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்யாவிட்டால் மருந்து கடை உரிமையாளர்கள் கடையடைப்பு செய்வதோடு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். இனி வருவது உலகச் செய்திகள். கொரோனா காலம் நீடித்து வருவதால் உலக அளவில் ஓவிய கண்காட்சிகளை மெய்நிகர் வடிவத்தில் பார்ப்பது அதிகரித்து வருகிறது. டென்மார்க் அரசு தேசிய ஓவிய காட்சியகத்தில் உள்ள 40,000 ஓவியங்களை மெய்நிகர் வடிவமாக காட்டும் முயற்சிக்கு ஆதரவு அளித்துள்ளது. அதன் விளைவாக தலைநகர் கோப்பன்ஹேகனில் உள்ள ஓவிய கூடத்தில் உள்ள கலை படைப்புகளை இணைய வழியில் கண்டு ரசிப்பவர்களின் எண்ணிக்கை 280% அதிகரித்துள்ளது. இணைய வழியில் பார்க்கும் வசதியானது உலகளவிலான கலை படைப்புகளை மிகவும் அருகில் கொண்டு வருவதாக கலை ரசிகர்கள் தெரிவித்தனர். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் தொடர் போராட்டம் நடத்தி வருபவர்கள் வாத்து பொம்மைகளை கவசமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். ராணுவ ஆட்சியில் பொறுப்பு வகித்த பிரயுத் சனோச்சா பிரதமராக நீடிக்க எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. நேற்று முன்தினம் நாடாளுமன்றம் முன் கூடியவர்கள் காவல்துறையினரின் தண்ணீர் பீரங்கி தாக்குதலை எதிர்கொள்ள இந்த பொம்மைகளை கவசமாக பயன்படுத்தினர். முந்தைய போராட்டங்களின் போது காவல்துறை பலப்பிரயோகம் செய்ததை கண்டித்து பாங்காக்கில் நேற்று காவல்துறை தலைமையகத்தை ஏராளமானோர் முற்றுகையிட்டனர். கூட்டத்தின் சுவர்களில் கேலி சித்திரங்கள் வரைந்தும் தண்ணீரை பீச்சி அடித்தும் தங்கள் எதிர்ப்பை அவர்கள் தெரியப்படுத்தினர்.
தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக மாநிலம் முழுவதும் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கி மக்கள் அவதிக்குள்ளாகினர். ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நீர்நிலைகள் நிரம்பி வந்தன. சென்னை மற்றும் புறநகரிலும் விட்டு மழை பெய்தது. தலைநகரில் நேற்று மழை ஓய்வு எடுத்துக் கொண்டதால் வெயிலை பார்க்க முடிந்தது. இன்று அதிகாலை நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்தது. இந்நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழையும், வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியா சீனாவுடன் இணைந்து கொரோனா தடுப்பூசி ஆய்வு மற்றும் தயாரிப்புக்கான பணிகளில் ஈடுபட உள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. சசிகலா சிறையில் இருந்து வெளியே வருவது அதிமுகவில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மக்கள் நலத்திட்டங்களில் கூட அரசியல் நடத்தும் அதிமுக அரசு பல பிரச்சனைகளில் இரட்டை வேடம் போடுவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அரசு பள்ளியில் முழுமையாக படிக்காத மாணவர்கள் 7.5% உள்ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேர முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.